வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி. ஒவ்வொரு ஆண்டுமே புதிய கால அட்டவணை அப்படிங்கிறது வெளியிடப்படுகிறது. அது ரயில்களின் நேரத்தை மாற்றி அமைப்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, ஏதாவது புதிய ரயில்கள் இயக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்காகவும் கொடுத்தான். அந்த வகையில் ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அது திருச்சியிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஏதாவது ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்படுமா அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டுமே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இது நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருக்கிறது. பயணிகள் ரயில் அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக 390 கிலோமீட்டர் தான். இப்போது 500 கிலோமீட்டர் வரைக்கும் கூட பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் திருச்சியிலிருந்து நாகர்கோவிலுக்கு ட்ரெயினே இல்லையான்னு கேட்டால் இருக்கிறது. பகல் நேரத்திலே இருக்கிறது. திருச்சியில் இருந்தே புறப்படக்கூடிய திருவனந்தபுரம் நோக்கி செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில், இது கிட்டத்தட்ட பயணிகள் ரயில் மாதிரி தான். 8 பெட்டிகள் அப்படிங்கிறது அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரும். ஆனால் இதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் சென்னையிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் மட்டும்தான். குருவாயூர் எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிற ரயில்கள், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயில்கள், இந்த எல்லா ரயில்களுமே இருந்தாலும் சென்னையிலிருந்து வரும்போதே கூட்டம் அதிக அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 4 பெட்டிகள் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பெட்டிகளில் திருச்சியிலிருந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிரமமான விஷயம்தான். ஏன்னா இப்போது சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்களில் திருச்சியில் இறங்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில்கள்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் இது தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறதுனால 100க்கு 80% மக்கள், ஏன் 90% மக்களுமே திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த பகுதிகளுக்கு செல்பவர்களாகத்தான் அந்த ரயிலில் நிச்சயமாக இருப்பாங்க. ஆக திருச்சியிலிருந்து நாகர்கோவில் போகணும் அப்படின்னா நமக்கு இடம் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம நின்றுட்டு போக வேண்டிய அல்லது ரொம்ப சிரமப்பட்டு போக வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கிறது. இதை தவிர்க்கிறதுக்காக ரொம்ப நாளாகவே திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கை, பகல் நேரத்தில் ஒரு ரயில் வேண்டும், அதுவும் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் வேண்டும். அந்த ரயிலானது திருச்சியிலிருந்து புறப்பட்டு திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி வழியாக நாகர்கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் நிறைய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. ஒன்று, திருச்சியிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் ஒன்று. இன்னொன்று, திண்டுக்கல் மற்றும் மதுரை இந்த பகுதிகளிலிருந்து திருநெல்வேலிக்கு டைரெக்டாக ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது பகல் நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ரொம்ப நாளாகவே திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் இடையே பயணிகள் ரயில் இது நாள் வரைக்கும் இல்லை. இந்த ரயில் பயனுள்ளதாக இருக்கும்.